மாநிலம் மலப்புரத்தில் உள்ள கோழி கழிவு ஆலையில் சுத்தம் செய்யும் பணியின் போது ஏற்பட்ட விபத்தில் 3 வடமாநில தொழிலாளர்கள் பரிதாபமாக உயிரிழந்திருக்கிறார்கள். முழு விவரங்களோடு இணைகிறார் நமது செய்தியாளர் பிரசாத். வணக்கம் பிரசாத், இந்த விபத்துக்கான காரணமாக என்ன சொல்லப்படுகிறது? முழு விவரங்கள். வணக்கம். கேரள மாநிலம் மலப்புரம் மாவட்டத்திற்குட்பட்ட அரிக்கோடு பகுதியில் கோழி கழிவு ஆலை செயல்பட்டு வருகிறது. கோழி கழிவுகளை சேகரித்து உரத்திற்காக பயன்படுத்துவதற்காக இந்த ஆலை பணி நடைபெற்று வருவது வழக்கம். இந்த வகையில் இங்க தொழிலாளர்கள் பணியாற்றி வருகிறார்கள். இங்குள்ள தொட்டி ஒன்றில் இந்த ஒரு தொழிலாளி வேலை பார்த்துக் கொண்டிருந்த போது திடீரென மயங்கி விழுந்தார். இதை கண்ட சக தொழிலாளர்கள் 2 பேர் உடனடியாக அந்த தொட்டிக்குள் இறங்கி அவரை மீட்பதற்காக முயன்றார்கள். ஆனால் அவர்களும் மயங்கி விழுந்தார்கள். உடனடியாக அங்கிருந்த ஏனைய தொழிலாளர்கள் உடனே 3 பேரையும் மஞ்சேரி அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைக்கு கொண்டு சென்றார்கள். அங்கு மருத்துவர்கள் பரிசோதித்த போது 3 பேருக்கும் உயிரிழந்த நிலையில் காணப்பட்டார்கள். இந்த தொட்டிக்குள் விஷவாயு இருக்கலாம் என்ற சந்தேகத்தின் அடிப்படையில் மருத்துவர்கள் கூறியிருக்கிறார்கள். இந்த சம்பவம் தொடர்பாக போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டு வருகிறார்கள். இந்த உயிரிழந்தவர்களில் 3 பேரில் ஒருவர் விகாஸ்குமார் 29 வயது, ஒருவர் சமது அலி 20 வயது, 46 வயது ஹிதேஷ் சரண்யா. 2 பேர் பீகார் மாநிலத்தைச் சேர்ந்தவர்கள், ஒருவர் அஸ்ஸாம் மாநிலத்தைச் சேர்ந்தவர். இந்த ஆலை காங்கிரஸ் கட்சியினுடைய மலப்புரம் மாவட்ட ஒருங்கிணைப்பாளர் அப்துல் ரஹ்மான் என்பவருக்கு சொந்தமான ஆலை என்பது குறிப்பிடத்தக்கது. 3 தொழிலாளர்கள் ஆலை தொட்டியில் விழுந்து உயிரிழந்த சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. உங்கள் விவரங்களுக்கு நன்றி பிரசாத். அதிமுக்கிய விவரங்களை அனைவருக்கும் புரிய வைக்கும் பாட்காஸ்ட். தவிர்க்க முடியாத முதல் மக்கள் வளைகுடா நாடுகள் பிரான்சிஸுக்கு சம்பவங்களை தேடி களத்திற்கே உங்களை அழைத்து செல்லும் ஸ்பாட்லைட். அங்க இருக்கக்கூடிய கள விவரங்கள் என்ன? அமலாக்கத்துறை கடந்த 5 வருஷமாவே சார் எனக்கு ரொம்ப பிடிக்கும் அவர் வர்றதுக்காக. எங்களுடைய நியாயமான கோரிக்கை Even at the cost of stopping. பார்வையாளர்களையும் செய்திக்குள் பங்கெடுக்க செய்யும் மக்கள் குரல். 50 ரூபாய் எங்களுக்கு தண்ணிக்கு ஒரு தீர்வே இல்லங்க. 10 வருஷமா எங்களுக்கு சரியான ஒரு விடிவு கிடைக்கவில்லை. 60,000 ஏக்கருக்கு தான் கேட்கிறோம், பிச்சை கேட்கறாங்க. புத்தம் புதிதாக வித்தியாசமாக ஹெலிகாப்டர்களின் உதவி என்ன படிக்கலாம்ன்றதுல பேரண்ட்ஸும் என்கரேஜ் பண்ணணும், ஸ்டூடெண்ட்ஸும் தேர்வு செஞ்சு. எனக்கும் சீமானனுக்கும் பெரிய வித்தியாசம் இல்லைங்க. ஒரு பாயிண்டா சொல்லணும். உங்களுக்கான தலைவர்களை பொழுதுபோக்கு தளத்தில் தேடாதீர்கள், போராட்ட களத்தில் தேடுங்கள். அனைத்தும் உங்களுக்காக. எப்போதும் இணைந்திருங்கள் தந்தி டிவியுடன்.